தனது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கிடைக்கும் வரை சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்று நடிகர் ரவிமோகன் தெரிவித்துள்ளார். தான் உயிருடன் இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களை சும்மா விடமாட்டேன் என்றும் எச்சரித்துள்ளார். முன்னணி நடிகரின் கோபத்துக்கு என்ன காரணம், நடந்தது என்ன? ரத்தம் வந்தி வந்துட்டு இருக்கேன், பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணுறேன்? தனக்கு நடைபெற்றது பிளாக்மெயில் மேரேஜ் என்று நடிகர் ரவிமோகன் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கையை அறுத்து கொண்டு தன்னை மிரட்டி கல்யாணம் செய்த ஆர்த்தி 14 ஆண்டுகளாக கொடுத்த தொல்லையால் தற்போது தானே கையை அறுத்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கண்ணீர் சிந்தியுள்ளார். தானாகவே விரும்பி வந்து வெறித்தனமாக உழைத்து முன்னணி நடிகர்களில் ஒருவராக உயர்ந்த ரவிமோகனின் தனிப்பட்ட வாழ்க்கையில் புயல் வீசியது ஏன்? அதிலிருந்து மீண்டு வருவாரா? 2003ஆம் ஆண்டு ஜெயம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரவி முதல் படத்திலேயே முத்திரை பதித்தார். அதன் மூலம் ஜெயம் ரவியாக உலா வந்தவர். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, மழை, சந்தோஷ் சுப்பிரமணியம் உள்ளிட்ட படங்கள் மூலம் கவனம் ஈர்த்தார். தொடர்ந்து பேராண்மை, தனியொருவன் போன்ற வெற்றி படங்கள் மூலம் முன்னணி நடிகர்களில் ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார். உச்சத்தில் இருந்தபோது கடந்த 2009ஆம் ஆண்டு ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்தார். இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ளனர். ஆரம்பத்தில் வசந்தம் வீசிய இல்லற வாழ்க்கையில் 2024ஆம் ஆண்டு வாக்கில் புயல் வீசியது. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இருவருக்கும் இடையே விரிசல் அதிகரித்ததால் இருவருமே விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி சமூக வலைதளங்களில் காரசாரமாக தாக்கிக் கொண்டனர். இதனிடையே ஜெயம் ரவி என அறியப்பட்டவர் ரவி மோகன் என்ற பெயர் மாற்றத்துடன் சினிமாவில் தொடர்ந்து நடித்து வந்தார். அத்துடன் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்தார். அத்துடன் பாடகி கெனிஷா என்பவர் ரவிமோகனுடன் நெருக்கம் காட்டினார். தோழி என கூறிக்கொண்டு இருவரும் பொதுவெளியில் உலா வந்தனர். அண்மையில் ஒரு திருமண விழாவில் இருவரும் ஒரே நிறத்தில் ஆடை அணிந்து வந்து கலந்து கொண்டனர். அது தொடர்பான வீடியோவும் போட்டோவும் இணையத்தில் பகிரப்பட்டு பேசுபொருளானது. இதனால் ரவிமோகனின் மனைவி ஆர்த்திக்கு ஆதரவாக சிலரும் அவரின் தோழி கெனிஷாவுக்கு ஆதரவாக சிலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். அதே வேளையில் ஆர்த்தி குறித்து சமூக ஊடகங்கள் உட்பட எந்த தளத்திலும் கருத்து தெரிவிக்க கூடாது என கெனிஷாவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதனைத் தொடர்ந்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கெனிஷா வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில் நடிகர் ரவிமோகனின் குடும்பத்தை பிரிக்க வந்தவர் என தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானதாக கூறியிருந்தார். நிஜமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்ட இந்த உலகம் தனக்கு இடம் தரவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இனி ரவிமோகன் உங்கள் வசம் என்று கூறிய கெனிஷா அவருடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நடிகர் ரவிமோகன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் தனது மனைவி ஆர்த்தி மற்றும் திருமண வாழ்க்கை குறித்த ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார். தனக்கு நடைபெற்றது பிளாக்மெயில் மேரேஜ் என்று கூறிய ரவிமோகன் கையை அறுத்து கொண்டு தன்னை மிரட்டி ஆர்த்தி திருமணம் செய்து கொண்டதாக தெரிவித்தார். 14 ஆண்டுகளாக கொடுத்த தொல்லையால் தற்போது தானே கையை அறுத்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கண்ணீர் சிந்தியுள்ளார். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு, சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கிட்டேன். அசிங்கமா ஏன் நேச்சர் அப்படி முடியலைங்க. எப்படி ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துரும், கண்டிப்பா நடக்கும் இது. ஆனா நான் எல்லாரையும் முடிச்சிட்டு தான் நான் போவேன். சந்தோஷமா போவேன், சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்களை என்ன பார்க்க உள்ள ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலாக தான்.
இதுதான் நடக்கும். தற்போதைக்கு தான் உயிருடனே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களை உண்டு இல்லை என்று செய்து விடுவேன் எனவும் எச்சரித்துள்ளார். மேலும் தன்னை புரிந்து கொண்ட கெனிஷாவை காலி செய்து அனுப்பிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தார். எங்க போனேன் நான்? உங்க கண்ணு முன்னாடி தான் கெனிஷான்னு ஒரு டாபிக் வந்தா நான் கண்ணு முன்னாடி தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு அதையும் தப்பி அமுச்சு விட்டுட்டீங்க. அவங்க ஃபெமினிஸ்ட் எப்படி இறங்கி ஆர்எம்எஸ் லான்ச்ல ஒவ்வொரு ஸ்கிரீன் கிளாத்ல இருந்து ஒவ்வொரு நீடில் இருந்து இது இங்கதான் இருக்கணும் அங்கதான் இருக்கணும் இறங்கி வேலை பார்க்கறாங்க. இன்னொருத்தர் காசுல சொகுசா வாழ்ந்துகிட்டு என்ன வாடகை வீட்டுல ஒருத்துட்டு அப்படி இல்லை. வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு கடும் மன உளைச்சலில் இருப்பதால் இதே மனநிலையில் சினிமாவில் நடிக்க முடியாது என்று ரவிமோகன் தெரிவித்துள்ளார். இதனால் விவாகரத்து கிடைக்கும் வரை சினிமாவில் நடிக்கப் போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார். அத்தனை பேருக்கும் நான் ரெடியா இருக்கேன். என்ன எப்பெல்லாம் ஆசைப்படும் போதெல்லாம் பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்ப வாங்க, கராத்தே பாபு மாதிரி தான் நான் கிக் அடிக்க போறேன். ரெடியா இருக்கிறேன் நான். ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, என் படம் இனிமேல் ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆகாது என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும். இதனிடையே தனது இந்த நிலைக்கு 3 எழுத்து நடிகை ஒருவரும் காரணம் என்று ரவிமோகன் சாடியுள்ளார். தானே ஒரு பெண்ணியவாதி எனவும் தனக்கு எதிராகவே பெண்ணியவாதம் பேசுவதாகவும் ஆவேசம் தெரிவித்தார். அந்த நடிகை யார் என்பது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனா சொன்னாதான். இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னா அவங்களும் என் பேரை தெரியாம என்னை வந்து அட்டாக் பண்றாங்களாம். இட்லி நடிகை அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்துக்கு கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில சொன்னாங்க. நாசமா போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியா இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பத்தி பேசுறாங்க. ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த சூழலில் அவரது தோழி கெனிஷா ரவிமோகனையும் சென்னையையும் விட்டுவிட்டு செல்வதாக கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தனது மனைவி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கிய ரவிமோகன் தற்காலிகமாக சினிமாவை விட்டு விலகிச் செல்வதாக அறிவித்துள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் போயிடுவேன், எல்லாரும் எடுத்துட்டு தான் போவேன் நான்.